யோனா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. அவர் என்ன செஞ்சாரு? நினிவேக்கு போக சொன்னா எங்க போறாரு? அப்பா நினிவேக்கு போய் சத்தியத்தை சொல்லு அப்படின்னு சொல்ல இவர் எங்க போறாரு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமா வாழுப்பா அப்படின்னு சொன்னா இவர் என்ன பண்றாரு? அல்லேலூயா ஸ்தோத்திரம் போடுறாரு. ஆனா என்ன பண்றாரு? வாழ்க்கை இல்லை. நினிவேக்கு போக சொன்னா இவர் தர்சீசுக்கு கையில காசு இருக்கு, தர்சீசுக்கு டிக்கெட் எடுத்து இவர் போய் நல்ல ஸ்லீப்பர்ல டிக்கெட் போகுது. சும்மா சாதாரண உட்கார்ந்து போற டிக்கெட்டும் இல்லை, நல்ல பெர்த்து ஏசி ரூம் அடித்தளத்துல போய் இவர் என்ன பண்ணாரு? நல்ல தூக்கம். ஐயா பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கப்பல்ல இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாருக்கும் மரண பயம் முடிச்சிருச்சு. பாருங்களேன், தப்பு செஞ்சது யாரு? இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாமம், குடும்பத்துல தள்ளாட்டம் வருது. காரணம் நம்ம நினைச்சு யோசித்திருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காம நாம் வேற எங்கேயோ போய் நம்ம நல்ல சுகமா அடித்தட்டில் படுத்திருக்கிறோம். அதனால அவர்களுக்கு சலசலப்பு ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது. நான் சொல்லுவேன், பெற்றோராகிய அல்லது குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து நாம் நம்முடைய சரீரத்தில் சில பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கிறோம். நல்லா சாப்பிட முடியாது இருக்கலாம், ஆனால் நம்ம ஓட்டிட்டு போறோம்ல, டிரைவர் ஓட்டிட்டு போவாரு, ஆனா பஸ்ல எல்லாரும் தூக்கிட்டு இருப்பாங்க. கஷ்டம் யாருக்கு? டிரைவருக்கு தான் கஷ்டம். நமக்கு என்ன? தூக்கிட்டு போறோம். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் ஒரு டிரைவர்களை போல அல்லது நாம் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். என்னை தொடர்ந்து வருகிறவர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா பாருங்க, என்னுடைய உற்றார் உறவினர்களுடைய காரியங்களை எல்லாம் நான் கேட்கும் போது என் இருதயத்திலே வேதனை. பணம் தாராளமா இருக்கிறது, கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையோ சிதைந்து போனது. ஆகையால தான் இங்கே தீர்க்கதரிசியை கொண்டு நமக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்றார். பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தேவன் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த மகிமையான, சந்தோஷமான, நிம்மதியான, திருப்தியான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, இரக்கத்தை, கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம். பொய்யான மாயைன்னா என்னங்க? அப்ப நம்ம சில நேரங்களில் பொய்யான மாயைன்னா அப்படியெல்லாம் பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கவில்லை. பாருங்க, ஒரு நாங்கள் அழகான சொல்ற பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் அடுத்து பிரசங்கி 792வது பேஜ் பாருங்க, 8ஆம் வசனத்திலிருந்து அங்கே ராஜாவாகிய சாலமோன் சொல்லுகிற காரியங்களை பாருங்களேன். வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரையும் பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். என் ஞானமும் இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை.
என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. பாருங்க எப்படி சங்கீதக்காரனுக்கு பிரசங்கி எப்படி சொல்லுகிறார் பாருங்க. சாலமோன் ராஜா அவர் நிறைய சம்பாதிச்சாருங்க. நம்மை போலதான் பணத்தை சம்பாதிச்சாரு பாருங்க. திரவிய சம்பந்தனா மாறினாரு. நல்ல அறிவாளியா இருந்தாரு. கார் இருந்தது, பங்களா இருந்தது, வீடு இருந்தது, மாகாணங்கள் எல்லாம் என்ன வந்தாங்க, எல்லாம் வந்துச்சு. சங்கீதக்காரர் இருந்தாங்க, சங்கீதக்காரிகள் இருந்தாங்க. ஆனா அவர் சொல்றாரு, என் மனசு விரும்பின ஒன்னையும் நான் வச்சு வைக்கல, எல்லாத்துலயும் சந்தோஷமா இருந்தேன். நல்லதானுங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏன் தம்பி? எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்? நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், நான் விரும்புறதெல்லாம் நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கு தானே. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க கடைசியில, இதோ எல்லாம் மாயையும் என் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. இதெல்லாம் சம்பாதிச்சு அவனால சந்தோஷமா இருக்கானா? எங்கேயாச்சும் சொல்ல முடியுமா? எங்க நல்ல வீடு இருக்குங்க, நல்ல கார் இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, சந்தோஷமா இருக்கானா? கேட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை. நான் கேட்டு பார்த்துருக்கிறேன். நான் அநேகரை பார்த்துருக்கிறேன். அவங்க சொல்றதெல்லாம் வாழ்றோம்னு எல்லாம் இருக்குங்க, எங்க எனக்கு எந்த குறையும் இல்லைங்க, மனசுல நிம்மதி இல்லைங்க, ஏன் வாழ்றேன்னே தெரியல, சத்துலாம்னு இருக்கிறேன். கேட்டிருக்கீங்களா? அதே தான் இவரும் சொல்றாரு, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. பாருங்க 20வது வசனத்தை படிங்க. ஆகையால் அப்படியே 24 வரைக்கும் படிச்சேன். ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை எப்படி பாருங்க. இது எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் வீடு வேணும், கார் வேணும், எல்லாம் வேணும்னு சொன்னவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டு விடத்தான் என்ன செய்யறேன். எல்லாம் எனக்கு எப்படி இருக்குது? மனதுக்கு சஞ்சலமா இருக்கு, எல்லாம் மாயையா இருக்கு. இதை விட்டு தொலைலாம் தான் என்ன செய்யறேன். ஒன்றும் வேண்டாம் ஐயா, எங்கேயாவது போய் காசிலையோ எங்கேயாவது உட்காந்துலாம்னு இருக்கேன். சொல்றதை கேட்டுருக்கீங்களா யாராச்சும்? சிலர் பாருங்க நல்ல குடும்பத்தில் இருப்பாங்க, ஆனால் சொல்லுவாங்க, என் மனைவி இருக்கல, எனக்கு வாழ முடியல, அவனால என் நிம்மதியே போச்சும்பாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த நபரால தான் அவங்க நிம்மதி போயிருக்கும். ஆனா இவர் என்ன சொல்லுவாரு பார்த்துருக்கீங்களா? அப்படி நமக்கு இருக்கா? நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இவர் பிரசங்கி என்ன சொல்ற அதே தான் சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா இதெல்லாம் விட்டு தொலைக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த சொல்ல படிங்க. ஒருவன் ஏன்னு சொல்றாரு பாருங்க. ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்கா இருக்கு பாருங்க. பாருங்க, இவன் சாப்பிடாம ஒரு டீ குடிக்காம, நல்ல ட்ரெஸ் உடுத்தாம, நல்ல ஒரு செப்பல் வாங்கி போடாம, நல்ல வீட்டுல குடியிருக்காம, சிறுக சேர்த்து இரவு பகல் கண் தூங்காம விழிச்சு தேன் கூடு சேர்த்தது போல, தேன் சேகரிச்சது போல சேகரிச்சு வைப்பாராமா. இவர் ஒண்ணுமே நிமிக்காம ஒரு நாள் பொட்டுன்னு போயிடுவாராமா. இவர் பேங்க்ல பணம் இருக்கும், அல்லது வீடு வாசல் வாங்கி வச்சிருப்பாரு. அவங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அல்லது அவருக்கு மகன் இருக்காது, மகன் இருப்பா, மருமகன் என்ன செய்வார், வந்து காலை தூக்கி விட்டு என்ன செய்வார், அவர் சுற்றி திரிவாராமா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா?
இது மனதுக்கு எவ்வளவு சஞ்சலமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பாருங்க புத்தி ஒரு பாருங்க அந்த வசன வார்த்தையில பாருங்க, ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுறான். இதெல்லாம் நாம பிரயாசப்படுறோமா? மாயை பாருங்க. இதெல்லாம் இதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் தேவைதான், ஆனா அதே குறியில் இருந்துடாதுங்க, அதான் பிரதானம் இருந்துடாதுங்க. அது இல்ல, இது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது, இது உங்களுக்கு அமைதியை கொடுக்காது, இது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது, இது உங்களுக்கு ஒன்றுக்குமே உதவாது. கடந்த நான் இதெல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் பாருங்க. இங்க வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கும் போது மோட்டர் போயிடுச்சு, தண்ணி மோட்டரு, போர் மோட்டர் போயிடுச்சு. தண்ணி இல்லை, வேலை செஞ்சவங்களுக்கு என்ன செய்யணும்? குளிக்கணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயம் டக்குன்னு சொல்லுங்க. வாங்கலாம்ல, காசு இருக்குல்ல, பாக்கல வாங்கணும்ல. தண்ணியில் அறிவிக்க விட்டா வரவே மாட்டேங்கிறார். அவரை கூப்பிடுறேன், இவரை கூப்பிடுறேன், அவரை கூப்பிடுறேன், ஆளு இல்லைங்க. நாளைக்கு கொண்டு வந்து ஊத்துறாங்க. ஆளுங்க வேலை செஞ்சுட்டு குளிக்கிறதுக்கு நிற்கிறாங்க, முறுமுறுத்துக்கு நிற்கிறாங்க. சொல்லுங்க, என் காசு இருந்தால் சம்பாதிச்சு எல்லாம் சாதிச்சிடலாமா? முடியாதுங்க. தேவ கிருபை வேணும். அப்போதான் அந்த ஆடு மேய்க்கிறவங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோன்னே, அக்கா நீங்கள் இங்கே வந்து தண்ணி நீங்கள் இப்போதைக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு போங்க, நாளைக்கு தண்ணி வரட்டும், எங்கள் வீட்டில் தண்ணி இருக்கு வாங்க. எக்ஸல் எடுத்துகிட்டு போனோம், கேன் வச்சு ஆளுக்கு 2 குடம் தண்ணியை கொண்டு வந்து என்ன செஞ்சோம் பாருங்க. காசு உதவுச்சா? புத்தி உதவுச்சா? யுக்தி உதவுச்சா? தேவன் அனுக்கிரகம் பண்ணாவிட்டால் ஒன்றும் உதவாது. காசு பணமா இருக்கும். யாராவது தூக்கி போகிறாங்கன்னா தூக்கி போக மாட்டாங்க. பணம் இருக்குடா, பணத்தை வேணா எடுத்துட்டு போவாங்க, தூக்கி போக மாட்டாங்க. எனக்கு அருமையான, அதனாலதான் வேதம் சொல்லுது இதெல்லாம் பொய்யான மாயை. இதுல நீங்க ரொம்ப கிரகிச்சு இதுல ரொம்ப ஆழமா போய் அதையே பிடிச்சிட்டு என்ன செய்யாதுங்க. தேவைதான், அது வேணும்தான், ஆனா அதுதான் பிரதானம் இல்லை, அது 2ஆம் பட்சம். இதுக்கு அடுத்த படிங்க, அடுத்த வசனத்தை படிங்க. 22. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் இல்லை. ஐயோ, எப்படி பார்த்திருக்கீங்களா தம்பி? தமிழ் வசனம் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? அழகா தெளிவா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? வேற நாங்க கடந்த நாட்களில் ராஜா நாங்க பேசுற காரியங்கள் தான் சொல்றேன். கஷ்டமா இருக்கு, முடியல, என்னால என்ன செய்ய முடியல, என் உடம்பு என்ன செய்ய முடியல, வேலை செய்ய முடியல. வருத்தம் உள்ளதுங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஆனா வேலை செய்யணும். பாத்தீங்களா, நிலைமை ரொம்ப மோசங்க நம்முடைய நிலைமை. இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா, இப்படி முக்கி கிடக்குறிய, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எல்லாம் மாயேன்னு சொல்றாரு. இதை விட நாம உட்கார்ந்து இருக்கிறோம் பாத்தீங்களா, மிகுந்த பிரயோஜனம் சொல்றாரு. 6 நாள் குட்டி கதம் போட்டாச்சு. அதோட இதெல்லாம் வருத்தம் இல்லப்பா, இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லப்பா, இது நாளைக்கு ஒன்று விட்டு போயிரும்பா. இது ஒன்று நரகத்துல தான், இதையே கட்டி பிடிச்சிட்டு நரகத்துல தான் போய் சேர்றேன். ஆனா வாப்பா அப்படின்னு சொல்ற, அதை விட்டுட்டு கிருபையை பிடிச்சிக்கப்பா, கிருபையை பிடிச்சிக்கோ. கிருபையை பிடிச்சிக்கிறீங்களா? பாருங்க, அடுத்த வசனத்தை 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு நன்மையும் இருந்த போதும். எப்படியாமா? எப்படி சொல்லுங்க?
புசிச்சு குடிச்சு தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை சம்பாதிச்சு வந்ததை பாடா வேலை செஞ்சு கொண்டு வந்து சமைச்சு அப்பா என்ன சந்தோஷமா இருக்கு. இது எந்த நான் எங்கேயும் என்ன செய்யல, கையேந்தலப்பா, நானே என்ன செஞ்சேன், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து பாருங்க. என் உழைப்புங்கிறது நான் யாரையும் ஏமாத்தல, யாருக்குமே கையேந்தல, நானே சம்பாதிச்சு நானே. அது மீதி பகுதியை வாசிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அவனுக்கு ஒரு நன்மை உள்ள இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். எங்க இருந்து கிடைக்குங்க? நாம் அநேகம் சொல்லுவோம், எங்க இருந்து வரணும், எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து வர வேண்டும். அதை நீங்க உணர்ந்திருக்கிறீர்களா? நிறைய நேரங்களில் நான் சம்பாதிச்சு வேலைக்கு போயிட்டேன், சம்பாதிச்சு வந்துட்டேன், நான் தொழில் செஞ்சுட்டேன், அப்பாடா ஆண்டவர் என்ன அப்படின்ட்டு அப்பாடா நான் நல்லா இருக்கேன்னு சொல்றோமா? அதுவும் எங்க இருந்தா வரணும்? அப்ப நம்ம எங்க தான் போய் தஞ்சம் புக வேண்டும், எங்க தான் நாம சரண்டர் ஆக வேண்டிய இடம் எங்கே? அவர் கொடுக்கலன்னா ஒண்ணும் கிடைக்காது. நீங்க வானத்துக்கு கீழே பூமிக்கும் குதிங்க, குட்டிக்கரணம் கூட போடுங்க, புத்தி யுக்தி எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. அவர் தரலன்னா என்ன கிடைக்காது? ஒன்றும் கிடைக்காது. சாப்பிட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது. கிருபையை விட்டு விட்டு மாயை பிடித்துக் கொள்வோமே ஆனால் நம்முடைய நிலை பரிதாபம். அதுதாங்க சொல்றாரு. அவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை விட்டுறாங்க, மாயையை பிடிச்சுக்கிறாங்க. யார் புத்திசாலி? மாயை பிடிச்சுக்கிற ஆள் தான் புத்திசாலியா? கிருபையை பிடித்துக் கொள்கிறவர்கள் புத்திசாலியா? பாருங்க, அங்கே இது ஒரு வகையான இன்னொரு காரியத்தை நான் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். பாருங்க, யோபு 15ஆம் அதிகாரம், யோபு 15:31 வசனம். வழி தப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். பாத்தீங்களா? வழி தப்பிட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வழி தப்பிட்டோம். பரவாயில்ல, போனது போகட்டும், போனது வரைக்கும் போகட்டும். மாயை நம்ப வேண்டாம், மாயை பிடித்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் சொல்லுது கடைசியில் என்னதான் பலனா இருக்கும்? நம்பினால் மாயை நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். ஒண்ணும் கிடையாது, நிம்மதியா தூங்க முடியாது. அதுதான், தூக்கம் வராது படுத்தா. நாம் மாயை விட்டு விட்டு கிருபையை பார்க்க வேண்டிய நேரம் இது. கிருபையிலே நாம் நிலைநிற்க வேண்டிய நேரம். அடுத்து பாருங்க, இன்னொரு நீதிமொழிகள் சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ஜபிக்கிறோமா? இது ஆண்டவரை கேட்கணும். நாம் ஆண்டவரே, நான் மாயையில ஊறி நிற்கிறேன், மாயை தான் எனக்கு பெருசா தெரியுது, தேவனை பிடிக்க மனம் வர மாட்டேங்குது, தேவனை தேடுவதற்கு எனக்கு மனம் இல்லை, வேதம் வாசிக்க விருப்பம் இல்லை, ஜெபிக்க விருப்பம் இல்லை, தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அப்பெல்லாம் யூடியூப்ல தான் தட்டுறேன், செல்ல எடுத்து வச்சுதான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், தள்ளிட்டு இருக்கிறேன். ஜெபிக்கிற நேரம் இல்லை, போச்சு. வேதம் வாசிக்கிற நேரம் போச்சு. அப்படியா? மாயை பிடிச்சு கொண்டோமே ஆனால் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதில் விடுதலையாக்குங்க, இந்த மாயையிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க.
பாருங்க, பிரசங்கி 6ஆம் அதிகாரம் பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். மாயையை பெருக பண்ணுகிற மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? மனுஷனுக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்கிறார். பாருங்க, இந்த பூமியில மாயையான காரியங்கள்லாம் நிறைய நம்ம வெளியில பார்க்கணும். பாருங்க, நல்ல பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, உயர்ந்த இடத்துல வர்றாங்க. ரஜினி அப்படின்னு சொன்னா, மோடி அப்படின்னு சொன்னா, அப்பப்பா வேற என்ன சொல்றது. அதனால இப்ப என்னப்பா பிரயோஜனம்? நீயும் நாளைக்கு என்ன போற. ஒரு வசனத்தை நான் இந்த எழுதியிருப்பேன் தெரியல. பககாலத்துல எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்களாம். யாரு? ராஜாவும் சரி, அடிமையானவும் சரி. இங்க பெரிய ராஜாவா இருந்தவங்கலாம் அங்க போய் அப்பா வாப்பான்னு தோலை கை போடுற இடத்துல என்ன செய்யறாங்க? பாதாளத்துல இருக்கிறாங்களா? இங்கதான் பெரிய பங்கா. வேற ஒரு இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்ல, அப்ப நான் இது மட்டும் இல்லை. பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றாரு. இப்படி இருக்கிறபடினால நான் ஏன் இந்த மாயை பாராமல் கிருபையை நான் ஏன் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? இது மாயை சரிதான் தெரியுது. அப்ப கிருபைனா என்னன்னு தெரியணும்ல. அடுத்தது, கிருபையை நான் ஏன் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? அப்ப கிருபை என்னன்னு தெரிஞ்ச, மாயை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கிருபை என்னன்னு தெரியணும்ல. ஒரு வசனம் எனக்கு அருமையான ஒரு வசனம் பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். யாருக்கு ஆராதனை செய்யறதுக்கு? யாருக்கு ஆராதனை செய்யறதுக்கு? தேவனுக்கு பிரியமான ஆராதனை. 2 ஆராதனை இருக்கு. பிரியமில்லாத ஆராதனையும் இருக்கு. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஆபேல், காயின். ஒருவனுடைய பலியை தேவன் அங்கீகரித்தார். எப்படி அங்கீகரித்தாரு? ஏன் அங்கீகரித்தார்? இன்னொருத்தர் 2 பேரும் தான் தேவனை ஆராதிக்க போனாங்க. வேதம் சொல்லுது, ஆபேல் விசுவாசத்தினாலே என்ன செஞ்சானாமா? பிரியமான ஒரு பலியை தேவனுக்கு செலுத்தினான். தேவனுக்கு பிரியமான ஒரு பலி. எப்படி பிரியம்? இது நமக்கு எப்படி ஒத்து வரும்? இது மேட்ச் பண்ண முடியும்? பாருங்க, நாம் இன்னைக்கு ஆராதனை வந்திருக்கிறோம். என்ன எண்ணத்தோட எப்படி வந்திருக்கிறோம்? பிரியமா வந்திருக்கிறோமா? தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறோமா? இல்ல இதுல ஏதாவது கேட்பாங்களே, பேசுவாங்களே, போயிட்டோமே, நாளைக்கு அடுத்த வாரம் என்ன பதில் சொல்றது, அப்படி வந்திருக்கிறோமா? போனா தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். பல விஷயங்கள் இருக்கிறது. அங்கே காயின் கூட தேவனை ஆராதிச்சான். ஆனா தேவன் அதை அங்கீகரிக்கல. அதனால இங்க சொல்லுது, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபை. அதான் தம்பி ஜெபம் பண்ண கூட மகேந்திரன் சொன்னான், அது உண்மை ஆராதிக்க எங்களை தகுதியாக்குனீங்களே. கிருபை. ஏங்க எல்லாரும் தேவனை ஆராதிக்க முடியாதுங்க. தேவனை எல்லாரும் ஆராதித்து விட முடியாது. எல்லாருடைய ஆராதனையும் தேவன் பிரியப்பட மாட்டார். எல்லாருடைய ஆராதனை தேவன் விரும்ப மாட்டார். காயினுடைய ஆராதனை தேவன் விரும்பல. அங்கே
ஆமோஸின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் என்ன செய்யறாங்க? நீங்க புளிப்புள்ள மாவோட எனக்கு ஆராதனை செய்யறது எனக்கு பிடிக்கல, நீங்க அதைத்தான் விரும்புறீங்க, நீங்க உங்களுடைய கிரியைகளை விட்டுவிடவில்லை, நீங்கள் உங்கள் செய்திகளை விட்டுவிடவில்லை, ஆனா என் சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறீர்கள். ஆனா அதுதான் உங்களுக்கு பிரியம். விட்டு விட்டு ஆராதிப்பது விருப்பம் இல்லாத விஷயம். எல்லாம் எப்படி இருப்போம், கூட மாட ஆராதிக்கவும் செய்வோம் என்பது. இது தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்யும்படிக்கு நீங்களும் நானும் திரும்பையே என்ன செய்யணும்? பிடிக்கணும். என்னுடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமா இருக்கிறது ஆராதிச்சு பிரயோஜனம் இல்லை. எனக்கு பிடிக்குங்க ஆட்டம் போடுறதுக்கு, குதிக்கிறதுக்கு, ஜம்ப் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கும். தேவனுக்கு பிடிக்குமா? வசனம் என்ன சொல்லுங்க பாருங்க. ஏன் ஏன் அவருக்கு பிரியமான ஆராதனை ஏன் நாம் செய்ய வேண்டும்? கிருபையை பற்றி கொள்ளணும். கிருபை நமக்கு தேவை, அப்பதான் அவருக்கு பிரியமா ஆராதனை செய்ய முடியும். ஏன் கிருபையை பற்றி கொண்டு அவருக்கு பிரியமா ஆராதனை செய்யணும்? ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற. ஏன் அசைவில்லாத ராஜ்யம்? நான் பார்த்தோமே, இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அசையக்கூடியது, நீங்க பார்க்கிற எல்லாமே மாயை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு அசையாத ராஜ்யம் இருக்கு. எல்லாம் அசையும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யம் அது அசையாத ராஜ்யம். நாம் அசையாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம். அதனாலதான் பக்தர்கள் பாடினாங்க, இந்த பூமி என் சொந்தம் அல்ல, பரலோகம்தான் என்னுடைய சொந்தம். பாருங்க, அங்கே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், அதாவது 2 பேதுரு 3 11 சாரி 7 இல்ல சார் 7 இப்பொழுது இருக்கிற வானங்களும், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினியாக வைக்கப்படும், அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த பூமி எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த பூமி அக்கினிக்கு இரையாகன்னா என்ன? ஒரு நாள் இது என்ன செய்ய போகுது? எரிந்து சாம்பலாக போகிறது. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது விஞ்ஞானிகளும் அதை சொல்லுகிறார்கள். இந்த பூமி ஒரு நாள் என்ன செய்ய போகுது? எரிந்து வெடிச்சு செதறி சாம்பலா துகள் துகளா பூமியே இல்லாம போயிட போகுது. இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும். எவ்வளவு நாளுக்கு இந்த பூமி இருக்கும்? இந்த பூமி எவ்வளவு வருஷம் இருக்கும் சொல்லுங்க, தெரியுமா? தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்படுகிற நாள் வரைக்கும் இந்த பூமி இருக்கும். நாமோ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறது. அசைகிறது என்று சொன்னால் அழிக்கப்படுகிறது. இந்த பூமி அழிக்கப்படுகிறது. ஆனால் நாம், தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது, நாம் சுதந்திரிக்க போகிற ராஜ்யம் அசையாத ராஜ்யம், அதாவது அழிவில்லாத ராஜ்யம். அப்ப அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு இந்த மாயையை விட்டுவிட வேண்டும். மாயையை பார்த்து கொண்டிருக்க கூடாது. நாம்
இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். சுத்தமாக நம்ம இதுலேருந்து இதெல்லாம் வேண்டாம், இனி நான் பார்க்க மாட்டேன், அப்படி சாப்பிடாம போய் முனிவர்கள் இருந்த மாதிரி இருக்கிறது அப்படி வேதம் சொல்லவில்லை. இதெல்லாம் தேவைதான். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், எல்லாம் வேணும். ஆனாலும் கிருபையை விட்டுட்டு அதை பிடிக்க கூடாது. வேதம் என்ன சொல்றது? கிருபையை விட்டுட்டு அதை பிடிச்சிடாத, அதை விட்டுட்டு வேணா இதை பிடிக்கும். ஆனா கண் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கிருபையை விடாதபடி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்திலே நாம் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது அசைவில்லாத ராஜ்யம். அதை சுதந்திரிக்கிற நாம் இங்கே எவ்வளவு பக்தியாக, எவ்வளவு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையினால தான் அதை உணர்ந்த யோனா சொல்றாரு, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை போக்கடிச்சிடுறாங்க. ஏனென்றால் அவன் கிருபையை போக்கடித்த ஒரு மனிதன். ஆகையினாலே அவன் இந்த வழியில யாரும் வந்துடக்கூடாது அப்படி என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? வார்த்தையை தேவாவினால் ஏவப்பட்டு பேசுகிறான். வேதம் நமக்கு அதை திருஷ்டாந்தமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை